Hi friends, welcome to Stitch and Smile. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நார்மலாக ரெகுலராக எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நைட்டி போட்டுட்ருப்போம். இப்போது அந்த நைட்டிக்கு பதிலாக, அதாவது நைட்டி தான், பட் அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி வியர் பண்ணுறது. நார்மலாக எப்போவும் போடுற மாதிரியே அதே நைட்டி அப்படின்னு போடாமல் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி எப்படி நம்ம வியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 3 மீட்டர் அளவு நைட்டி மெட்டீரியல். இது 3 மீட்டர் அப்படியே கிடைக்கும். இதில் கீழே பாருங்கள், இந்த ஃப்ளோரல் டிசைன் இருக்குது. இப்போ துணியை வித் வைஸ் அண்ட் லென்த் வைஸ் நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி இதனுடைய ஹைட் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 50 இன்ச்சஸ் நான் ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். கீழேருந்து மேலே மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற துணி நமக்கு ஸ்லீவுக்கெல்லாம் தேவைப்படும். 2.5 இன்ச்சஸ் நெக் வித்தும் 3.5 இன்ச்சஸ் ஷோல்டரும் 7 இன்ச்சஸ் ஆம்கோல்னுடைய ஹைட்டும் மார்க் பண்ணுறேன். ஓகே, அடுத்து டோட்டல் செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி 10 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் சீமிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். இது நான் நார்மலாக நம்ம சுடிதார்க்கு எடுக்கிறத விட கொஞ்சம் 1 இன்ச் லூஸாக தான் எடுத்திருக்கேன். ஓகே, 5.5 இன்ச்சஸ் நெக்கினுடைய ஹைட். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா டிஃப்ரெண்ட்டாக வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் நார்மல் நெக்லைன் தான் போடுறேன். ஓகே, இப்போ அந்த செஸ்ட்லேருந்து கீழே இப்படியே அந்த கார்னருக்கு நான் வரைஞ்சி விட்ருக்கேன். இப்போ கீழேருந்து ஒரு 2 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் வர மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இதை நான் கட் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். நைட்டிக்கு கட்டிங் ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, இப்போ நம்ம வேறு எதுவுமே பண்ணல. செஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். வெஸ்ட்டு ஹிப்பு எதுவுமே பண்ணலை. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் சின்ன டிஃப்ரெண்ட் நம்ம பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இதுதான் மீதம் இருக்கிற துணி. ஓகே, 3 மீட்டர்ஸில் மீதம் இருக்கிற துணி. இதில் பாருங்கள், 5 இன்ச்சஸ் ஹைட்டில் துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஷார்ட் ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இதனுடைய வித்து 10 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 2.5 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணியிருக்கேன். 7 இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்னுடைய ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி நம்ம எப்பவும் போல் ஸ்லீவ் நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, ரொம்பவே ஷார்ட் ஸ்லீவ் தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஒரு அம்பர்லா ஸ்லீவ் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போது ஒரு ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போது மீதம் இருக்கிற துணி பார்த்திங்கன்னா எங்கே அகலம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்த நான் மடிச்சுக்கிறேன். இது 2 இடத்துல அகலம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் ஒரு ஸ்லீவுக்கும் ஒரு இடமும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது 10 இன்ச்சு வித்தும் 10 இன்ச்சு ஹைட்டில் துணி மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, இப்போது இந்த கார்னர்லேருந்து 10 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, பாருங்கள், இப்போது இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குது. பாருங்கள், ஒரு ஹாஃப் சர்க்கிள் நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் அம்பர்லா ஸ்லீவுக்கு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் கட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி இதை ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல் இந்த கிராஸ் பீஸ் வச்சு நெக்லைனை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஸ்டிச் பண்ணி இப்போ உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இதே மெத்தடில் தான் இன்னொரு பக்கம் நெக்லைனும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். கிராஸ் பீஸ் வச்சு நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி அதை உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு பீஸும் நெக்லைன் நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த 2 பீஸஸை சேர்த்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஷோல்டரில் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க எப்போவுமே. அதுதான் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா நைட்டி அப்படிங்கும்போது நம்ம ரெகுலராக வியர் பண்ணுறோம். அதனால் நீங்கள் 2 தையல் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, லைஃப் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணணும். அந்த ஷார்ட் ஸ்லீவ் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதனுடைய அந்த கீழ் பக்கத்தில் சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதை மாதிரி 2 ஸ்லீவையும் ரெடி பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த அம்பர்லா ஸ்லீவில் அந்த கர்வ் ஷேப் வருது இல்லையா, அதில் சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி 2 பீஸையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சிடலாம்.
ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன் தான். பட் வியர் பண்ணும்போது உங்களுக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கு நார்மல் நைட்டி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, பாருங்கள். இப்போது இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி வச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரெண்டும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஸ்லீவை நம்ம இந்த நைட்டியில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்லீவ்னுடைய சென்டரும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடமும் ஒரே இடத்துல வர மாதிரி ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த இடத்துல இந்த அம்பர்லா ஸ்லீவு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். அதாவது நம்ம ஃபோல்ட் பண்ண பக்கம் இல்லை, அதுக்கு ஆப்போசிட் அந்த ஸ்டிச் பண்ணாத பக்கத்தை இப்படி நேராக வச்சு தையல் போட்டுகிட்டே வரேன். ஓகே, இப்போது இந்த ஸ்லீவ்னுடைய நல்ல பக்கமும் நைட்டினுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி தையல் போடுறேன். ஓகே, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஓகே, இதில் அதனுடைய இன்னொரு எட்ஜ் இருக்குது இல்லையா, அதையும் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். தைக்கும்போது உங்களுக்கு பிசிறு எதுவும் வராமல் இருக்கும். ஸோ 2 தையல் போட்டுக்கோங்க. ஓகே, பாருங்கள். இப்போ நம்ம அம்பர்லா ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்லீவ் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது மேலேருந்து ஒரு 15 இன்ச்சில் வெஸ்டனுடைய ஹைட் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நைட்டியை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதனுடைய சென்டர் லைன்லேருந்து ஒரு 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சென்டர்லேருந்து 5 இன்ச்சஸ் அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச்சஸ் மார்க் பண்ணி, ஓகே, அதாவது நம்ம வெஸ்டனுடைய ஹைட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் 2ம் பேக்கில் 2 இடத்துலையும் மார்க் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் வித்தில் 18 இன்ச்சஸ் ஹைட்டில் நான் 4 பீசஸ் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கேன். அதனுடைய ஒரு பக்கம் கார்னர் வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள், துணி திருப்பி விட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா இதை டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பீஸ் ரோப் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பீசஸை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெஸ்ட் லைன் அதில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த 5 இன்ச்சஸில் அந்த துணியை வச்சு, ஓகே, இந்த மாதிரி அதுக்கப்புறம் 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த துணியை எடுத்து சின்னதாக அப்படி அந்த ஃபோல்ட் பண்ணி அந்த ரோப் மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணணும், பேக்கில் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, அந்த 5 இன்ச்சஸ் பீஸ் அந்த இடத்துல வச்சு அந்த 1 இன்ச்சை வந்து அது மேலே மடித்து விடணும். ஓகே, அவ்வளோதான். இதே மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்லேயும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணால் போதும். இப்போது இந்த அம்பர்லா ஸ்லீவை உள்பக்கமாக தள்ளி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரோப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸ்டிச் பண்ண ரோப்பையும் உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு நம்ம ஸ்லீவ்லேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். நீங்கள் இந்த உள்ள ஸ்லீவ் வேண்டாம், எனக்கு நார்மலாக அம்பர்லா ஸ்லீவ் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி பண்ணுறதுன்னா நீங்கள் இந்த அம்பர்லா ஸ்லீவ்லேருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ 2 பக்கமும் சைடு ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 பக்கமுமே பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நார்மலாக இல்லாமல் அந்த நைட்டி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து வியர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்ல கமெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதை நான் டைப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நெக்லைனில் அப்புறம் இந்த அம்பர்லா ஸ்லீவ்லேயும் லேஸ் வந்து கொடுத்துருக்கேன், ஒயிட் கலர் லேஸ். ஓகே, இப்போது இதை வியர் பண்ண எப்படி இருக்கும்னு சொல்லியும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.